இந்த இடத்துல இருந்து இறைவனோட முடியையும் அடியையும் ஒரே நேரத்தில் உங்களால் தரிசிக்க முடியும். நீங்கள் கிரிவல பாதையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் பஞ்சமுக தரிசனம் அப்படிங்கிற இடம். கைலை மலையில் வந்து பஞ்சமுக தரிசனம் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக திருவண்ணாமலையிலையும் உங்களால் இந்த மாதிரி பஞ்சமுக தரிசனம் பார்க்க முடியும். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிரிவலம் வர்றது மட்டும் இல்லாமல் பயண வழிகாட்டி மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட வரலாறையுமே நாங்கள் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரலிங்கத்தை தாண்டோன்னா இந்த பஞ்சமுக தரிசனம் உங்களால் பார்க்க முடியும். ரோட்லேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா 5 லிங்கங்கள் இருக்கும். அது பஞ்சமுகம் தரிசனம் கிடையாது. நீங்கள் ரோட்டில் இருந்தே பார்க்குறப்ப பஞ்சமுக தரிசனம், அதாவது 5 மலையை வந்து உங்களால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப பின்னாடி மரம் மறைச்சிருக்கு. கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த 5 முகடுகளுமே தெரியுது. 5 முகடுகளும் தெரியுது தான் பஞ்சமுக தரிசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல உள்ளே இருக்க பாறையிலேருந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து ஈசனை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல முனிவர்களும் தேவர்களும் இந்த இடத்துல அருவமாக இன்றளவுமே வந்து பூஜை பண்ணிட்டு வர்றதாகவும் நம்பப்படுது. சிவனே இன்றளவும் வாழ்கிறதா நம்பப்படுற மலை தான் வந்து இந்த திருவண்ணாமலை. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள்.